எல்லாம் பாருங்களேன், குடும்பம் சொன்னா மனுஷனுக்கு கொடுக்க மனசு வராது. உண்மை அதுதான் எதார்த்தம். மனிதனை படைத்தவன் இறைவன். மனிதனுடைய குணம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால மனித உள்ளங்களை படைத்த ரப்பு சொல்லுகிறான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட நிறைய தங்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை வாங்கி சேர்த்து தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொண்டு இன்னொரு ஓட தங்கம் கிடைக்குங்களா பாய் அப்படின்னு தான் கேட்கும். இது யதார்த்தமும் கூட. மனிதன் அவ்வளவு ஆசைகள் நிரம்ப படைக்கப்பட்டிருக்கிறான். இது யாரு படைச்சது? யாரு? ரப்பு. அப்போ படைக்கப்பட்ட அந்த செயல்களில் இருந்து அவன் தன்னை விடுவித்து நேரான வழியில் அவன் தன்னுடைய சொத்துக்களை பங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கும் காலமெல்லாம் அவன் வெற்றியாளனாக ஆகிறான். அவ்வளவு பேராசை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கையிலிருந்து காசு நகர்ந்து போறதை அவன் ஏற்றுக்க மாட்டான். ஒரு கால் இப்படி வேண்டுமானாலும் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாரு, பனிஷ்மெண்ட் அவனுக்கு ஒரு 100 ரக்காயத்து தொழு அப்படின்னு சொன்னா தொழுதுருவானா மனுஷன், கஷ்டப்பட்டு தொழுதுருவானா. உனக்கு பனிஷ்மெண்ட் பா, ஒரு 1 லட்சம் ரூபாய் நீ என்ன செய்ய ஏழைக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னா அந்த நிறைய காசு பணம் உள்ளவன் கொஞ்சம் யோசிப்பான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த அளவிற்கு மனிதனுடைய பொருளாதாரத்தின் மீது உண்டான ஆசை இருக்கும். அல்லாஹ் அந்த ஆசையை போக்கணும் மாத்திரமல்ல, சக மனிதர்களில் உனது பங்கீடு இருக்க வேண்டும். நீ உழைத்தாய், நீ கஷ்டப்பட்டாய், வேர்வை சிந்தினாய், எல்லாம் உண்மை. இரவு பகல் பாராமல் உழைத்தாய், எல்லாம் செய்தது சரி. ஆனால் அதிலிருந்து 2.5% எடுத்து ஏழைக்கு கொடுத்தால்தான் நீ வைத்திருக்கிற, நீ உழைத்த அந்த பணம் ஹலால். இல்லாட்டி அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லுகிறான், பாதுகாப்பு இல்லாதது என்று சொல்லுகிறான். இப்படி ஒரு நல்ல பால், நல்ல சுண்ட காய வச்ச பால்ல நிறைய ஒரு டம்ளர் நிறைய இருக்கு, ஒரு செம்பு நிறைய இருக்குது, அதுல ஒரே ஒரு சொட்டு விஷம் வந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக எப்படி பாலடைஞ்சு போயிருக்கு. அதே போன்றுதான் திருக்குரானிலேயும் ஹதீஸ் ஷரீஃபிலேயும் இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கிறது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஏழை வரியை கொடுக்காமல் தனதாக்கி கொண்டு சேர்த்து வைத்து விட்டால் உன்னுடைய எல்லா பொருளாதாரமும் நஜிஸாக ஆகிவிடுகிறது, பாதுகாப்பற்றதாக ஆகிவிடுகிறது, விஷமாக மாறிவிடுகிறது, அழிக்கப்படுவதற்கு தகுதியானதாக அது ஆகிவிடுகிறது என்ற அற்புதமான எச்சரிக்கையையும் திருக்குரான் முழுக்க சொல்லப்படுகிறது. இந்த மனிதனுக்கு எப்படியாவது அவனுடைய காசு பணங்களை பிறருக்கு பங்கீடு செய்யணும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஸ்ஸதகத்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம் என்பது நாளை மறுமையில நன்மைங்கிறது இரண்டாவது. மறுமையில் நன்மைதான். ஆனால் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது அதனுடைய நன்மையை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். இது ஆர்வப்படுத்துறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு. அஸ்ஸதகத்து ரப்புல் பலா, நீ செய்கிற அந்த தான தர்மங்கள் உனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, முசீபத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற நீங்க தொழுக வணங்குறதுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை நன்மை கொடுப்பான். இந்த மறுமை நன்மையை இல்லை என்று சொல்ல முடியாது, அது உண்டு, அது ஹக்கு. ஆனால் சதக்காவிற்கு மட்டும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸதகத்து ரப்புல் பலா, வாழுகும் காலமெல்லாம் உனக்கு ஏற்படுகிற முசீபத்தை தடுக்குகிற ஆயுதமாக நீ கொடுக்குகிற அந்த சில்லறை பணங்கள், ஏழையாக இருந்தால் பணக்காரனாக இருந்தால் நீ கொடுக்கிற அந்த 100 நோட்டுகள் உன்னுடைய முசீபத்தை தடுப்பதற்கு ஆயுதமாக ஆகிவிடுகிறது. நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்போ ரப்புல் ஆலமீன் வாழுகிற பொழுது யாருக்கு முசீபத்து எல்லாம் வாழ முடியுங்களா? உலகத்துல ஒரு தூர் வாழ்ந்தாருங்க, 65 ஆண்டு காலம் வாழ்ந்தாரு. அவருக்கு வாழ்க்கையில முசீபத்தே வந்தது. முசீபத்து என்ன பிரச்சனை? அவ்வளவுதானங்க. பிரச்சனை சோதனை தான் முசீபத்து இருக்கும். பிரச்சனையே இல்லைங்க எனக்கு அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? கோடி வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கும் மாத்துக்கட்டுல பிரச்சனை வந்துகிட்டே தான், ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கு. எனக்கு பிரச்சனையே வந்தது இல்லைங்க, நான் ஜாலியா இருக்கேன்னு சொன்னா பொய் சொல்றான். என்கிட்ட அவ்வளவு காசு பணம் கொட்டி கிடக்குதுங்க, நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்றோங்க அப்படி சொன்னா அவன் போய் அவனுக்கும் பல பிரச்சனை எல்லாம் கொடுத்து கொண்டே தான் இருப்பான். அது அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏழைக்கு பிரச்சனை, ஏழைக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு எனக்கு காசு இல்லாத அதான் பிரச்சனை. அப்போ உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டேதான் இருப்பான். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன். துன்பத்திற்கு பிறகு இன்பமும், இன்பத்திற்கு பிறகு துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இல்ல ஒரு ஏழை சொல்றாரு, இல்லங்க நம்ம பிறந்ததுல இருந்தே கஷ்டங்க, நகம் முளைச்ச காலத்துல இருந்தே நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை எல்லாம் கை விட்டுட்டானுங்க, மற்றவங்க எல்லாம் ஹோன் இருக்கிறாங்க,
நம்ம தாங்க ஒண்ணுமில்லாம இருக்கிறோம் என்றெல்லாம் புலம்பினாலும் அவனுக்கும் பல கட்டங்களில் அல்லாஹ் இன்பத்தை கொடுத்துதான் வைத்திருக்கிறான். இன்பத்தை கொடுக்காம பிறந்ததிலிருந்து ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க துன்பத்திலே இருந்தேன் அப்படின்னு சொன்னா பொய் சொல்றான். அப்போ நம் கொடுக்கிற அந்த சதக்கா இருக்கிறது அல்லவா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதக்காக்கள் உங்களுக்கு சோதனைகளில் இருந்து அது தடுப்பாக அரணாக ஆகிவிடுகிறது. உலகத்துல யாருமே ஜக்காத்து சதக்கா கொடுத்து ஏழையாக ஆனதாக வரலாறே கிடையாது. அப்படி இருக்கவும் செய்யாது. அப்படி இருந்தா போய் இல்ல திருத்தி எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, பெரிய கோடீஸ்வரன், அள்ளி கொடுத்தாருங்க, அவர் கொடுத்தாருன்னு சொன்னா அது போய். வேற ஏதாவது ஒரு பிராடுத்தனமோ பித்தனாவோ அல்லது இன்ன பிற பாவமான காரியமோ பண்ணிருப்பான். அதனால அல்லாஹ் அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருப்பான். ஏன்னா திருக்குர்ஆன் யமஹகுல்லாஹு ரிபாவ யுர்பி ஸதகாத் என்றுதான் சொல்கிறது. வட்டி ஒன்றை அழிக்கும், கொடுக்கக்கூடிய சதகா உனக்கு அதிகரிக்கும் என்று சொல்லுகிற திருக்குர்ஆன் ஒரு காலத்திலும் கியாமத் நாள் வரை அது பொய்யாக ஆகாது. எந்த சந்திர திரும்பி யோசிச்சு பார்த்தாலும் திருக்குர்ஆனுடைய இந்த வாசகத்தை மட்டும் ஒரு மனிதன் கியாமத் நாள் வரை பொய்யாக்க முடியாது. அப்படி ஒரு கால் ஒருவன் நிறைய தான தர்மம் பண்ணினாருங்க, கடைசியில ஓட்டாண்டியா போயிட்டாருங்க, அவருக்கே தர்மம் கொடுக்க அளவுக்கு வந்துருச்சுங்க என்று சொன்னால் அது பொய். இன்னொரு புறம் அவன் செய்த பாவங்கள் அல்லது இஹ்லாஸ் இல்லாம கொடுத்திருப்பான். இவர் யாருங்க, இந்த பாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அள்ளி கொடுப்பாருங்கன்ற அந்த பேர் வாங்கணும் புகழுக்காக வேண்டியும் செய்யப்பட்ட தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்க. அது மாதிரியான பாய்மார்களுக்கு வேண்டுமானால் கொடுக்கப்பட்ட சதக்காக்கள் அவருக்கு பிரயோஜனம் அளிக்காமல் இருந்திருக்கலாம். இன்னொன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத உதாரணமே இல்லை. மனிதனுக்கு ஆறுதலான வார்த்தைகள். வாழ்க்கை வாழுகிற மனிதன் அவனுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும், பணம் இருக்கும் போதும் பணம் இல்லாத போதும், பிரச்சனைகளில் இருந்த போதும் பிரச்சனை இல்லாத போதும், எல்லாவற்றிற்குமான அற்புதமான பாடங்களையும் மருந்துகளையும் ஆலோசனைகளையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் சென்றிருக்கிறார். ஒருத்தன் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாட்ட கடைசி வரைக்கும் கிடைக்காது. நான் தகஜத்தெல்லாம் தொழுது எல்லாம் பண்ணேன், கடைசி வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்னா கொடுக்காமல் இருப்பது சிறந்தது. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், குத்திப அலைக்கும் அன் துஹிப்பு ஷர்ரன், நீங்க எதை நல்லது நினைப்பீங்களோ அது கெடுதியாக இருக்கும். நீங்க எதை கெடுதி நினைப்பீங்களோ அது நல்லதாக இருக்கும். யாருக்கு தெரியும்? வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வுக்கு தெரியும் உன்னுடைய அடுத்த கட்ட நாள், அடுத்த வருடம், அதுக்கடுத்த வருடங்களுடைய வாழ்வியல் அல்லாஹ்வுக்கு தெரியும். வ அன்தும் லா தஅலமூன், உனக்கு தெரியாது. தமிழ்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல பூரா எண்ணெயை தடவிட்டு பூமியில ஒருத்தன் உருண்டான்னா கடைசியில சொல்லுவான் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அந்த பழமொழி இருக்குன்னா கிடைச்சி எவ்வளவு உனக்கு அல்லாஹ் அதான் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. அது பொருத்தமான பழமொழி. நம்ம நினைப்போம் அல்லாஹ் நம்மளை விட்டுட்டா, நம்முடைய சகோதரர்கள் நம்மை சார்ந்தவர்கள் நல்ல பொருளாதார பலத்தோட இருக்கிறாங்க, நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த தாட், அந்த நொடி, சப்போஸ் அல்லாஹ் நமக்கு காசு பணங்களை கொடுத்து நேரான வழி இல்லாம மாற்று வழியை திருப்பி விட்டா, இன்னைக்கு நிறைய பேர் காசு பணம் இல்லாதனால சிலர்கள் ஒழுக்கமாக வாழுகிறான். அல்லாஹ் சிலருக்கு காசு பணத்தையும் கொடுத்து அவர் ஒழுக்கமா இருந்தாருன்னா அவர் வெற்றியாளர். அல்லாஹ் அவருக்கு நிறைய கிருபை செஞ்சுட்டான்னு அர்த்தம். காசு பணம் இருக்கு, ஒழுக்கமா வாழ்ற. ஆனால் சில ஏழைகளுக்கு காசு பணம் வந்துட்டா கால் தெரியாம அவன் வாட்டில ஏற்கு மாற நடக்கிற பொழுது ஈமான விட்டுருவான், இஸ்லாத்தை விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுட்டு குஃபுர்ல கொண்டு போய் சேருகிற வாழ்வியல் இந்த உலகத்துல நம்ம கண்ணு முன்னாலையும் பார்த்திருக்கோம். வரலாற்றுல நிறைய நிகழ்வு உண்டு, ஏன் சஹாபாக்கள் காலத்திலும் உண்டு. அதனால நம்ம கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கிடைக்கலையே என்ற ஆதங்கமும் கிடைக்கலையே என்ற அல்லாஹ்வின் மீது கோபமான வார்த்தைகளையும் பேசிடக்கூடாது. அன்தும் லா தஅலமூன், உனக்கு அடுத்த ஆண்டு என்ன நடக்குங்கிறது உனக்கு நீ கெஸ் பண்ணுவ. இந்த வருஷம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டோம், அடுத்த வருஷம் அந்த சேமிப்பு, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த சேமிப்பு, இப்படியே பார்த்தா ஓரளவு செட்டில் ஆயிடலாம், பையன் வருமானம் வரும், அந்த வருமானம் வரும், எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு அப்படி நம்ம பிளான் பண்ணலாம். அது யதார்த்தம் தான், நம்ம பிளானிங் சரிதான். ஆனால் அது நடக்குமா நடக்காதா? அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள், நீங்க யோசிக்கத்தான் முடியும். அதனால ஒரு சிலருக்கு ரப்பு காசு பணங்களை கொடுக்காமல் இருப்பதுதான் அவன் ஈமானுக்கு ஆக சால சிறந்தது. நான் இங்க உலகத்தில் நடக்கிற நடைமுறையை சொன்னா கூட கோபம் உண்டு. சஹாபாக்கள் காலத்தில் நடந்தது சொல்றேன். ஸஅலபா ரலியல்லாஹு பெருமானார்கிட்ட வருவாங்க, யார சொல்லலாம்
ரொம்ப சிரமப்படுற யார் ரசூல் அல்ல, மருத்துவத்துக்கு துவா செய்யுங்க. சாலபாவை பற்றி தெரிந்தவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு ஓரளவுக்கு தெரியும். நம்மள்கிட்ட பழகிற 4 பேர் 4 பாய், அவர் என்னென்ன குணத்துல இருப்பார் நமக்கு தெரியும் இல்லையா? புரிஞ்சுதானே இருப்போம் நம்ம. அப்ப சாலபாவை பற்றி தெரிந்த பெருமானார் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் சாலபா, பொறுத்துக்கோ, நண்பர் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிரும், இன்ஷா அல்லாஹ் லேசாக்குவான் என்று சொல்லுகிறார்கள். சாலபா வர்ற மாதிரி இல்லை, சும்மா வந்து யார சூழல்லா அல்லாட்ட துவா பண்ணுங்க, கொஞ்சம் பரக்கத்து வேணும், துவா பண்ணுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வாயா. அவர் சின்ன ஆட்டுக்குட்டியை வாங்கி ஆரம்பிச்ச அந்த தொழில் ஒரு மிகப்பெரிய ஆட்டு மந்தையா மாறிடுச்சு. ஒரு சில ஆடுகள் மிகப்பெரிய ஆட்டு மந்தையாயிடுச்சு, சிட்டிக்குள்ள இருக்க முடியுது. நிறைய ஆடுகளை ஓட்டிக்கிட்டே ஊருக்குள்ள இருக்க முடியுமா? ஒரு சில ஆண்டுகளில் சாலபார பெருமானார் அனுமதி இருக்கிறார், யாரும் சொல்லலாம் ஊருக்குள்ள இருக்க முடியல, நிறைய பண்ணை ஆயிடுச்சு, கொஞ்சம் அவுட்டர் பகுதியா நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லுமே சொல்றேன். போங்க, நல்லபடியா போய் அல்லாஹ் கொடுத்த பரக்கத்தை அனுபவிங்க, நீங்களும் வைங்க, பிறகு கொடுங்க. அதான் நான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. வேண்டாம் சம்பாதிச்சது போதும், இவரோட ஸ்டாப் பண்ணணும் இஸ்லாம் எங்கேயான்னு சொல்லுதான். அப்போ இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த ஆட்டுக்குட்டி அந்த பெரிய பெரிய பண்ணைகளை பூரா எடுத்துக்கிட்டு, இது புகாரில வர ஹதீஸுங்க, ராஜ்யத்தை ஏதோ கதை சொல்றாரான்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க நிறைய பேர் அப்படிதான், ஏதாவது சம்பந்தம் சொன்னோம்னா ஏதோ அஞ்சத்து வாயில வரதான் சொல்லிட்டு போறாரான்னு நினைச்சிடறோம். இந்த ஆடுகள் எல்லாம் ஓட்டி அவுட்டருக்கு போயிருக்காரு. அவுட்டர்ல போய் குடியிருக்கிறாரு. குடியிருக்கிற பொழுது 5 நேர தொழுகைக்கு வந்த அந்த நபர் ஒவ்வொரு நேரமா கட்டாது கேட்கிறாங்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சாலபா எங்க? இல்ல அவர் ரொம்ப தூரமா போயிட்டாரு, அதனால வந்து போறதுக்கு லேட் ஆகுது. கொஞ்ச நாள் போச்சு, ஜும்மா கட்டு. நம்மளுக்கு அந்த விஷயத்துல பரவாயில்ல, அந்த ஜும்மா கட்டானா ஐயோ அஜரத் என்ன சொல்றீங்க, ஜும்மா விட முடியுமா? அதை சும்மா விட முடியாதுன்னு சொல்லி எங்க இருந்தாலும் வந்துடும். ஒரு வகையில பாராட்டணும், ஒரு வகையில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு பக்கத்தை புகுந்து ஜும்மாவுக்கு வந்துடுறான் அப்படின்ற அந்த ஒரு பெருமூச்சு நிம்மதி இமாமாக நமக்கு உண்டு. அதே சமயத்துல இதுவே வாடிக்கை வச்சிருக்கூடாது. காலம் பூரா யாருங்க இவர் ஜும்மா டு ஜும்மா, இந்த எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்கல்ல, சேலம் டு கோயம்புத்தூர் அப்படின்னா இடையில நிக்காதுங்க. அடுத்த கட்டத்துக்கு பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டாரு. இதுக்கு மேல ஒரு பாட்டி இருக்கிறான், பெருநாள் டு பெருநாள். ஏன்னா அவருக்கு இந்த ஜும்மாவில வந்து சில்ற மாதிரி, அதெல்லாம் யாருங்க, அதெல்லாம் பாவம் செஞ்சவங்க சொல்லுறது. நம்ம எல்லாம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா இந்த பெருநாள்ல போய் பள்ளிவாசல்லையும் அந்த முத்தவள்ளி அஜத்தையா பார்த்தோமா, பள்ளி இருக்குதா, ரைட்டு, அடுத்து நிறைய இருக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து ஜும்மாவை விடுகிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுறாங்க. அப்ப நபி அவர்கள் 2 தோழர்கள் அனுப்பி, நிறைய ஜக்காத்து பணம் அவர்கிட்ட இருக்கு, நிறைய சொத்து இருக்குது இல்லையா, அவர்கிட்ட ஜக்காத் வசூல் பண்ணிட்டு வாங்க என்று சொல்லுகிற பொழுது அங்க போய் கேட்டதுக்கு, ஜக்காத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது அவருக்கு 2 பேர் கொடுக்கணுமா, சரி நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, நம்மால் சொல்லுவோம்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு, அது மாதிரி நீங்க அப்படி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவங்களும் பல இடத்துல ஜக்காத், அன்னைக்கு ஜக்காத் வசூல் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு கவர்மெண்ட் கட்டுறாங்க இல்லையா டாக்ஸ், கட்டாட்டி என்ன செய்வான், பிரச்சனை தானே. அது மாதிரி அன்னைக்கு நிர்பந்தம் கொடுத்தே ஆகணும். 2% கணக்கு போட்டு எல்லா சகாபாக்களும் கொடுத்தார்கள், வசதி படைத்தவர்கள். அப்போ இந்த 2 சகாபி மற்ற இடத்துல வசூல் பண்ணிட்டு திருப்பி போயிருக்கிறாங்க. இல்ல நான் தர்றேன், நீங்க பின்னாடி தர்றேன், நீங்க போங்க நம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை வைத்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் அவர்கள் ஏழை வரியை கொடுக்காமல் இருக்கிறார்களே, அவர்கள் குறித்து அல்லாஹ் கடுமையான வசனங்களை இறக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு இவர் அந்த ஜகாத்துடைய பொருளை தூக்கிட்டு வர்ற, பெருமானார்ட்ட வர்ற, இந்தங்க அப்படின்னு, உங்க டைம் முடிஞ்சது. கேட்கும்போது கொடுக்கல, உங்க ஜகாத்தை அல்லாஹ் ஏற்க மறுத்து விட்டான். காலங்கள் போகுது, பெருமானார் வாங்கல, பெருமானார் மூத்தாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் நாயகம் வர்றாங்க. அபூபக்கர் நாயகத்துல போய் ஜகாத்து பொருளை சாலபா ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அவங்களும் ஏத்துக்கல, நபியே ஏத்துக்கிடல, நபியே வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி ஏத்துக்க முடியும், எனக்கு வேண்டாம், உங்க ஜகாத்து பொருளை தேவையில்லை என்று பிறகு உமர் ரலியல்லாஹு இப்படி தொடர்ந்து அவரிடமிருந்து ஜகாத்து பொருளை வாங்கவே இல்லை. எப்பொழுது வாங்கவில்லையோ கடுமையான குற்றத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக்கப்படுவார். அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை தராமல் இருப்பது நல்லது. ரொம்ப செல்வம் வந்துட்டா மனுஷன் கண்ட்ரோல் மீறிடும். அதான் நான் திரும்பவும் சொன்னேன், ஒருத்தனுக்கு செல்வம் இருக்குது, காசு பணங்கள் கோடி கோடியா வச்சிருக்கிறான், சொத்து இருக்குது, ஒழுக்கமா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வால் அருள் கொடுக்கப்பட்டவன்.
அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவன். காரணம் என்னங்க? இந்த காசு தான் எல்லா பக்கம் டைவர்ட் பண்ணிவிடும், எல்லா பக்கம் இழுத்து விட்டுரும். நல்ல ஓரளவு ஒரு கடையை வச்சுக்கிட்டு நல்லா இருப்பாரு, ரெண்டாவது மூணாவது பிரான்ச் ஓபன் பண்ண உடனே கொஞ்சம் மண்டையை தூக்கிடுவாரு. நான் யாரு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா, என் மோதனை என்னன்னு தெரியுமா என்றெல்லாம் தெரியுமான்னு கேட்டு அட்ரஸ் எல்லாம் போயிருவோம். இஸ்லாத்துல கொஞ்சம் வேகமாக வந்த பொருளாதாரத்தை மிடுக்காக பெருமையாக காட்டுகிற பொழுது அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். அவனிடமிருந்து வரக்கூடிய எல்லா சதக்காக்களையும் அல்லாஹ் மறுத்து விடுகிறான். பெருமையோடு கொடுக்கிற சதக்காக்களுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட அங்கீகாரமே கிடையாது. இல்ல சேர்த்து சொன்ன மாதிரி 2% பிரிச்சுட்டேன், இதுல பாருங்களேன், கொடுத்தா மட்டும் பத்தாது, கொடுக்கிற நேரத்தில் உனக்கு இஹ்லாஸ் வேண்டும், மன தூய்மை வேண்டும். இது மாதிரி யாராவது பயிற்சி கொடுக்க முடியுமா? ஒரு மனுஷன் இரவு பகலா சம்பாதிச்சு வேர்வை சிந்தனவன்ட்ட ஜக்காத்த முடியாது 2% முடியாத கொடுக்க மாட்டான். சரி, அப்படி ஒரு கால் கொடுக்க வந்தாலும் உனக்கு ஆணவம் வந்து விடக்கூடாது, நான் என்ற மமதை வந்து விடக்கூடாது. கொடுக்குகிற நேரத்தில் பணிவு வேண்டும் என்ற அற்புதமான உளவியல் சார்ந்த ஒரு பயிற்சியை ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். இன்னொரு இடத்துல திருக்குறான்ல சொல்லுகிற பொழுது பெருமைக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் செஞ்சீங்கன்னா அது நன்மை இல்லாம போயிருங்கிறதுக்கு சும்மா ஒரு லைன்ல சொன்னா நம்ம ஆளுகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் மூளையில இறங்காதுங்கிறதுனால அல்லாஹ் உதாரணத்தோட சொல்றான். உதாரணம் அதுக்கு தானங்க, நம்ம பேசும்போதே பாருங்க, திடீர்னு சொல்லுவோம் பூவோடு சேர்ந்தால் நாறு மணக்கும் அப்படின்னு, கழுதை தேய்ந்து கட்டெரும்பா போச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் அந்த உதாரணம் எதுக்குங்க? ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு நம்முடைய கருத்தை ஆழமா பதிய வைக்கிறோம். ஆனா பூவோட சேர்ந்தா நாறு மணக்குன்னா நல்லவங்க கூட சேரு, கழுதுலேருந்து கட்டெருப்புண்டா நீ இருக்க கூட சேர்ந்தா ஒண்ணுமெல்லாம் போயிடுவ அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணங்களை நாம் ஏன் கையாளுகிறோம்? ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு நம்முடைய அறிவுரை ஒன்லைன் வார்த்தையா மட்டும் போயிடக்கூடாது, ஆழமா அந்த விஷயம் பதியும். அதனாலதான் திருக்குறான்ல 1000க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா உதாரணமாவே சொல்றான். உதாரணம் தான், சும்மா அப்படியே செய்யாதே, கொடுக்காதே, தொழாதே அப்படிலாம் முடிக்கல, எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லுகிறான். நீங்கள் இஹ்லாஸ் இல்லாமல் பெருமைக்காக செய்யப்படக்கூடிய அந்த அமல்கள் எப்படி என்று சொல்லுகிற பொழுது திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பெரிய மலை, சோன்னு பெய்கிற மலை வேகமா வருது, வந்த மலை பாறையில படார்னு அடிச்சா அந்த பாறை என்ன ஆயிருங்க, சுத்தமா போய் ஒரு சின்ன தூசு கூட இருக்காது இல்லையா? இதே போன்றுதான் இஹ்லாஸ் இல்லாமல் கொடுக்கப்படக்கூடிய எல்லா அமல்களும் பாறையில் எப்படி தூசி இல்லாமல் போகிறதோ நீ செய்த அமல் உன்னிடத்திலிருந்து இல்லாமல் போய்விடுகிறது. அமலுக்கு ஏத்துக்க மாட்டேன் நல்லா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏங்க இந்த உதாரணத்தை கொண்டு வர்றான், மலையை கொண்டு வர்றான், வேகமான மலையை கொண்டு வர்றான், அந்த மலை வந்து பாறையில் அடிக்குது, பாறையில் அடிச்ச உடனே பரிசுத்தமாக தூசு கூட மிச்சம் இருக்காது என்ற உதாரணத்தோடு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். கொடுக்கப்படக்கூடிய அந்த தான தர்மங்கள் மிகவும் பணிவாகவும் கண்ணியமாகவும் கொடுக்க வேண்டும். எதுவும் பாருங்களேன், இப்போ தொழுக கடமை, எங்க தொழுகிறோம்? பள்ளிவாசல் தொழுவோம், வீட்டுல தொழுதா கூட பாருங்களேன், எங்க வேணா தொழுகலாம். பூமி வந்து நமக்கு அல்லாஹ் சுத்தமாக ஆக்கியிருக்கிற இந்த உம்மத்துக்கு மட்டும் எங்க வேணாலும் நீங்க தொழுகலாம், சுத்தமான இடமா இருக்கும் போதும். ஆனால் சிறந்தது எது? நீ வீட்டுல, உன் தோட்டத்துல, உன் கடையில தொழுகிறதை விட பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோடு தனியா தொழுதாலும் கூட கிடையாது. இல்லைங்க, அதுக்கு நான் பள்ளிவாசலுக்கு தான் வர்றேன், பள்ளிவாசலுக்கு வர ஜமாத்தா தொழுகிறியா? ஜமாத்தாக தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்குத்தான் 27 மடங்கு சிறந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடமை நீங்கிற அங்கங்க தொழுதுட்டான் சிறப்பு. அப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு வந்து அது ஜமாத்தோட தொழுதால் சிறப்பு, கடமை நிறைவேற்ற இடைக்கு தானே. அதே போன்று ஜகாத்துங்கிறதும் ஃபர்லு, அல்லாஹ் ஏவி இருக்கிறான். தொழுகையும் அல்லாஹ் தான் ஏவுனா, தொழுகை நிறைவேற்றக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஜகாத்தும் அல்லாஹ் ஏவுனா, ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய இடம் ஏழையின் கரங்கள். பள்ளிவாசலுக்கு சமமானது. ஏழைகிட்ட கொடுக்கறதுக்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்ல வீசிட்டு போவான், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், கண்ணியமாகவும் பண்பாகவும் பொறுமையாகவும் கொடுக்கணும். அந்த சதகாவத்தை அல்லாஹ் விரும்புறான். ஓ காசு கூட நம்மளாம் அடிமை தானங்க, நம்மளாம் பெரிய அப்பா டக்கரா, அல்லாஹ்வுடைய அடிமைகள். கொடுக்குகிற பொழுது பணிவு வேண்டும். தூக்கி வீசுறதோ அல்லது எந்தாலும் புடின்னு வைக்கிறதோ இது மாதிரியான அலட்சிய போக்கோடு செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை.